நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றினால் நிரப்புகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பூரண சர்க்குணராய் இருக்கிறீர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறீர், எங்கள் துதிகளில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நன்மை செய்கிறவராயும் ஆண்டவரே அப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வார்த்தைக்காய் அப்பா கொடுக்க போகிற இந்த வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை பரத்திலிருந்து உண்டாகி அப்பா ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தில் மதுரமாய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை பிரகாசிப்பிக்கிறவராய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யான ஒளி இந்த வார்த்தையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் வெளிப்படுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்களுடைய தசை திசை ஆண்டவரே ஊன் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா இரத்த நாளங்கள் எல்லாவற்றிலும் செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு அப்பா பிரயோஜனப்படத்தக்கதாய் இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தில் நீங்க எழுதி வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கேரார் அப்படின்னா லாட்ஜிங் பிளேஸ். அவன் பெர்மனன்ட் இல்லாம ஒரு டெம்பரவரியா இருக்கிற இடம் தான் கேரார். ஆபிரகாம் கேராரிலே குடியிருந்தார். ஸோ இவருடைய இதுல ஈசாக்கு எங்க போறாரு, அங்கே குடியிருக்கிறார். ஸோ அந்த தேசத்துல அவர் குடியிருந்தது அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இல்ல ஈசாக்குக்கு ஆசீர்வாதமா? தேசத்துக்கு தான் ஆசீர்வாதம். ஸோ கேரார் என்பது அதோடைய பூர்வீகம். நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த சேம் நோவாவுடைய 3 குமாரர்கள்ல ஒரு குமாரருடைய அந்த கானானியர்களுடைய பட்டணத்தோட ஒரு பகுதி தான் இந்த கேரார். ஸோ இந்த கானானிய பட்டணத்தை யாருக்கு தரேன்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார் ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு கிட்ட அன்னைக்கு கொடுத்தாரா? கொடுக்கல. அப்போ இவருடைய சந்ததி பெருகும் வரைக்கும் இன்னொருத்தன் கையில கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ப்ரொடெக்ட் பண்ணி வை. அதனாலதான் போய் கேரார்ல அங்க தங்குறாங்க. என்னது அது நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு இது பண்ணி பில்ட் பண்ணி அது ஒரு பெரிய பட்டணமாக தான் அந்த நாள்ல இருந்திருக்கு. அதனாலதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்குன்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்ப எங்க இருக்குது? சம்மர். உங்களுக்குன்னு ஒரு நியமிக்கப்பட்ட இடம் எதிராளியோட கையில என்ன இருக்கு? ப்ரொடெக்டிவா இருக்குது. ஏற்ற நேரம் வழும்பொழுது ஏன்னா இப்ப கொடுத்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஆனா இந்த நாளைக்கே வாங்கிடலாம். என்ன பண்ணலாம்? அதை நீங்கள் நாளைக்கே வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க பால் உண்ணாத குழந்தைகளா இராதபடிக்கு எப்படி இருக்கணும்? அவருடைய குமாரர்களாக நீங்க வெளிப்படணும். நீங்க குமாரர்களாக அவருடைய குமாரர்களாக நீங்க வெளிப்படும் பொழுது, இயேசுவை போலவே நீங்கள் வெளிப்படும் பொழுது அது சடுதியாய் உங்க கரத்துக்கு சேரும். ஸோ அதுவரையும் நீ உன் கையில கொடுத்தா நீ என்ன பண்ணிடுவ? பொம்மை மாதிரி பிச்சை எரிஞ்சிருவேன்னு இன்னொருத்தர் கையில இருக்கு. ஆனா குமாரர்களாக மாறும் பொழுது அதை ஒரு மெச்சூரிட்டி. குமாரர்கள் என்னது? இந்த மெச்சூர்டு சன்ஸ். நீங்க மெச்சூர்டு சன்னா நீங்க மாறும் பொழுது அவர் உடனே அதை உங்க கையில கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். அதான் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபகமும் எகிப்தின் சம்பாத்தியமும் எப்படி வருமா? தாண்டி உங்களிடத்துல வரும். ஸோ எல்லாமே வெயிட்டிங். ஆனா இப்ப நம்ம கேட்ச் பிடிக்கிறதுக்கு நீங்க குமாரர்களாக வளர்ந்து விட்டீர்களா என்பதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு இருக்கணும். ஸோ கேரார் என்பது ஆபிரகாம் குடியேறிய இடம். கேரார் என்பது ஈசாக்கு தங்கி இருந்த இடம்தான். ஆனா அந்த தங்கி இருந்த இடம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருந்தது? ஈசாக்கினாலும் ஆபிரகாமினாலும் தான். இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்தலத்துல இருப்பீங்கன்னா அந்த ஸ்தலம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீங்க ஆபிரகாமின் சந்ததினா நீங்க அந்த இடத்துக்கு நீங்க யாரா இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஸோ நான் தான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அப்படியே உங்க மாடியில நிற்கும் போது அப்படியே பாருங்க, அந்த இடத்த நீங்க என்ன பண்ணுங்க? பிளஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது இவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது அவங்களுக்கும் அது தானா போறோம். ஆமா, இவங்க இருக்கிறது நமக்கு ஒண்ணு செய்யுது, இவங்க இப்படி நன்மை செய்கிறவர்களாக நம்ம கூட இருக்காங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களோட தயவு வேணும்னு உங்க பாதத்துக்கு வருவாங்க. ஆமேன். த அபிமெலேக்குன்றது த கிங்ஸ் ஆஃப் பாலஸ்டைன். பாலஸ்டைன்ஸோட கிங். பெலிஸ்தியர்களுடைய கிங். எப்படி சீசர், அப்புறம் அகஸ்திராயன், இதெல்லாம் காமன் நேம்.
யாரோட காமன் நேம்? இந்த ரோமன் கிங்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய காமன் நேம் தான் இந்த சீசர், அகஸ்துராயன். சீசருக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த சீசர்ன்றது சீசர் 1 சீசர் 2 அப்படின்னு தான் வரும். ஸோ சீசர்ன்றது ஒரு காமன் நேம். அதே மாதிரி தான் இதுல பார்வோன் ராஜா. பார்வோன்றது என்னது? இட்ஸ் அ காமன் நேம் ஃபார் த கிங் ஈஜிப்ட். எகிப்திய ராஜாக்களுக்கு பார்வோன்ற நேம் காமன் நேம். அதே மாதிரி தான் இந்த அபிமெலேக்கு அப்படின்றவன் பேர் வந்துட்டு இட்ஸ் அ காமன் நேம் ஃபார் த பெலிஸ்திய ராஜாக்கள். ஸோ இப்படி அந்த ராஜாக்கள் இவர்கள் எங்கே இருந்து, இவர்கள் இந்த பெலிஸ்திய வம்சம் யாருடைய வம்சம்? நம்ம எப்பவுமே ஒரு நம்மளுடைய எதிரியோடைய வேர் எங்கன்னு தெரியும். அதாவது இந்த பெலிஸ்திய ஜனம் வந்து எங்கிருந்து உருவாகி இருப்பாங்க, எங்கிருந்து நம்மளுடைய சந்ததி எங்கிருந்து பார்க்கணும்னு பார்த்தா நோவாலிருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு இல்லையா? நோவாவுக்கு எத்தனை பேரு? 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத். அதுல காம் அப்போ நமக்கு ஆப்போசிட் டீம் எல்லாம் எங்கிருந்து தான் வந்திருக்கோம், இந்த காம்ல இருந்து தான் வந்திருக்கும். சரியா? நோவாவுடைய குமாரர்கள் சேம், காம், யாப்பேத். காமுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். யாரு? கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இதுல மிஸ்ராயிம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த இது நீங்க எங்க போய் படிக்கலாம்னா நீங்க ஜெனசிஸ் ஆதியாகமம் 10வது அதிகாரத்துக்கு போகணும். 10வது அதிகாரத்துக்கு 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10, 14 அதுலதான் இதோட தலைமுறையில இருக்கும். அப்போ இந்த மிஸ்ராயிம் அப்படின்றவங்க தான் யாருடைய சந்ததி, டிசெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னா எகிப்தியருடைய சந்ததி. அவங்களுடைய வம்சம் இந்த மிஸ்ராயிம்ல இருந்து தான் புறப்படுது. இந்த மிஸ்ராயிம்ல இருந்து வந்ததுதான் இந்த கானான், இந்த பெலிஸ்தியரின் சந்ததியின் தலைவனான கஸ்லூக்கிம். ஆதியாகமம் 10, 14 பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனான கஸ்லூக்கிம். இவர்கள் தான் அந்த பட்டணத்தை கட்டுறாங்க. அவங்களுடைய எல்லைகள் எல்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம எதை படிச்சாலும் சில ஹிஸ்டரியோடையும் சேர்த்து படிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு அந்த அபிமெலேக்கு எங்கிருந்து யாரால் எப்படி வந்தான்றத சொல்லிட்டேன். ஓகேவா? நோவாவுக்கு எத்தனை பசங்க? சேம், காம், யாப்பேத். அதுல காமுடைய பசங்கள் தான் யாரு? கூஷ், மிஸ்ராயிம், பூத்து, கானான். இந்த கூஷ்ல இருந்து வந்ததுதான் நிம்ரோத். கூஷ்ல இருந்து வந்தது நிம்ரோத்து. மிஸ்ராயிம்ல இருந்து வந்ததுதான் யாரு? இந்த பெலிஸ்தியர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் கானான்ற ஒரு தனி தேசம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி அபிமெலேக்கு அப்படின்ற ராஜா இந்த வம்சவழியிலிருந்து தான் வராங்க. இவர்கள் தான் எதை ஆண்டு கொண்டிருந்தார்கள்? அந்த கேராருல இவன் பெலிஸ்திய ஒரு ராஜாவாக இருக்கிறான். வாசிப்போமா? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆனா அப்படி கொண்டு போய் என்ன பண்றான்? ஆள் விட்டு அழைப்பிக்கிறான். சோ ஒரு ராஜா அப்போ அவங்க இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் இதா இருந்தா என்ன பண்றான்? கூப்பிட்டுக்கிறான். கூப்பிட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றான்? தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். என்ன சொல்றாரு? நீ செத்த, தொட்டா செத்த அப்படின்றாரு. சோ உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் உங்க மேல கை வைப்பானா அவங்கிட்ட போய் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ தொட்ட, அவனை தொட்ட, நீ செத்த அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவன்கிட்ட இது பண்றாரு. அவனோடு உரையாடுகிறார். அப்பொழுது அபிமெலேக்கு என்ன சொல்றான்? அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். எப்படி சொல்றான்? எனக்கு தெரியாது. அவன் என்ன சொல்றான்? அவன் பொண்டாட்டின்னு சொல்லல, அவன் என்னுடைய சகோதரன்னு சொன்னான். இவ்வளவு என்ன பண்ணான்? அவன் என் சகோதரன் தான் சொன்னான். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், இதை நான் செஞ்சேன். இதை எப்படி செஞ்சான்? உத்தம இருதயத்தோடு. ஆக்சுவலி இவங்க யாரு? தன் தேசத்திற்கு தஞ்சம் பிழைக்க வந்தவங்க. தஞ்சம் பிழைக்க வந்தவங்கிட்ட இருந்து ஒரு பெண்ணை எடுத்துக்கிறான். அது பெண்ணை எடுத்துக்கிறது அவன் எப்படி சொல்றான்? உத்தம இருதயத்தோடு செஞ்சேன்றான். ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன்.
ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. சோ அபிமெலேக்கு சொல்றான், நான் உத்தம இருதயத்தோடு தான் நான் அதை செஞ்சேன். அவங்க தான் வந்துட்டு சகோதரின்னு சொன்னான், அவன் சகோதரன்னு சொன்னான், அதனாலதான் நான் செஞ்சேன்றாரு. ஆண்டவரும் சொல்றாரு, நானும் நீ உத்தம இருதயம் உள்ளவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அபிமெலேக்கு நீ உத்தம இருதயம் உள்ளவன் தான், சுத்தமான கைகளோட தான் நீ என்ன பண்ண இதை செஞ்சேன்றது எனக்கு தெரியும் தான். ஆனால் தேவ அழைப்பும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் யார் தலை மேல இருக்கு? ஆபிரகாமின் தலைமையில் இருப்பதனால அவனுடைய சந்ததிய நீ என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, நீ இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன், தடுக்கிறேன்ட்டு. அடுத்த வசனம் படிங்க, 26. நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. சோ பிசாசோ இல்ல எதிரிப்பட்டவனோ நம்ம மேல கை போடுறது யாருக்கு விரோதமான பாவமாமா? தேவனுக்கு விரோதமான பாவம். அந்த தேவனுக்கு விரோதமாக அவன் அங்கே பாவம் செய்யும் பொழுது நம்ம போய் தடுக்கணுமா? அங்கே தேவனே அதை தடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. இது இன்னைக்கு உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன்னா, ஐயோ பிசாஸ் அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ நீங்க என்ன பண்ண தேவையில்லை, கலங்கவே தேவையில்லை. உங்க எதிராளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உங்கள் தேவன் உங்களுக்கு துணை இருக்கிறார். அதை தான் சொல்ல வரேன். அப்போ அபிமெலேக்கு சுத்த இருதயம் உள்ளதான் செஞ்சேன்றான், உத்தம கைகளோடு தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்றான். ஆனாலும் தேவன் சொல்றாரு, ஆனா அழைப்பு உங்ககிட்ட இல்ல, என் ஆசீர்வாதமும் என்னது வித்து தலை தோங்குற ஆசீர்வாதமும் பலனும் யார்கிட்ட இருக்கு? ஆபிரகாம்கிட்ட தான் இருக்கு. அதனால நீ அவனுக்கு விரோதமா நீ அவனை தொட்டேனா, நீ அவனுக்கு விரோதமா பாவம் செய்யல, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிற என்று சொல்லி தேவன் அவனை எச்சரிக்கிறார். அப்ப நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் உங்க மூலியமா இந்த பூமி என்ன பண்ணப்படுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒரு கைய உங்க மேல வச்சானா அது உங்க மேல வைக்கிற கை இல்ல, அது யாருக்கு விரோதமா வைக்கிற கை? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற கை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்றாரு. அப்படி இருக்கும்போது தேவன் உங்களை அசால்ட்டா விட்டுருவாரா? கண்டிப்பா என்ன மாட்டாரு, கண்டிப்பா உங்களை விட மாட்டாரு. சோ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள் இளைப்பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய சுமை லகுவா இருக்கும், நான் தருகிற இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? இட் இஸ் என்லெஸ் பீஸ். அவர் தருகிற சமாதானத்தை ஒருவராலும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நாள்ல நீங்க தூங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா தூங்குங்க. என்ன சொல்லுங்க, நல்லா தூங்கு. அன்லஸ் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி அவர் உங்க கூட பேசாத தூக்கம் கலையாதபடிக்கு அதுக்கு விட்டு கொடுங்க. என்னது, அவர் உங்க கூட பேசுற டைமுக்கு விட்டு கொடுங்க. அதுக்கு எப்ப பாரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. யாருடைய தூக்கம் கலைக்கப்படணும்? உங்க எதிராளியோடைய தூக்கம் தான் என்ன பண்ணணும், கலைஞ்சு போகணும். ஆமென். பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டாரு, தூங்குறாரு. அப்போ அவருக்கு என்ன இல்லை, அங்க கவலையே இல்லை. சோ ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். அந்த கவலை இல்லைன்னா நல்லா தூக்கம் வரும்ன்றாங்க. அப்படிதானங்க, கவலை இல்லைன்னா நல்லா தூக்கம் வருமாமா. மத்தேயு 6:25 வாசிங்களேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சொல்லுங்க, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் சரீர முழத்தை கூட்டுவான்? கூட்டதான் முடியுமா?
இல்லை குறைக்க தான் முடியுமா? ஐயோ நான் 6 அடிக்கு இருக்கேங்க, ஆனால் ஒரு 2 இன்ச்சு குறைஞ்சா நல்லா இருக்கும், ஒரு அரை அடி குறைஞ்சா நல்லா இருக்கும்னு எவனா குறைக்க முடியுமா? இல்லை நான் இவ்வளோதாங்க இருக்கிறேன், 4 அடிக்கு தான் இருக்கேன், அதனால் நான் இன்னும் ஒரு 5 அடி வந்தால் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கூட்டத்தான் முடியுமா? ஸோ எதற்கு என்ன பண்றீங்க, கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் இன்னும் அழகா இருக்கு. 39:6 மனுஷன் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். வேஷமாகவே திரிகிறான்னா என்ன? நடிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னது? நடிச்சுக்கிட்டே இருக்கிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுறான். ஸோ நம்ம உண்மையான வேஷம் என்னது? தேவனை ஆராதிச்சு எப்பவும் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா வேஷமா திரியுதுதான், நான் என்னத்தை சம்பாதிச்சேன், நான் என்னத்தை சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன், இப்படி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்னவா? வேஷமாய் திரிவதான். அது எப்படி சஞ்சலப்படுறானா? விருதாவாகவே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறான். சோ நம்ம தேவன் சொல்றாரு, நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், வேஷமாக திரியாதிருங்கள், மனமகிழ்ச்சியை உங்களுக்கு நான் தந்திருக்கிற ஔஷதம், சமாதானமே நான் உங்களுக்கு தந்திருக்கிற நல் விருந்து. நான் அப்பதான் பாக்குறேன், சமாதானம் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல் விருந்து. அந்த சமாதானத்தை எடுத்து எடுத்து நீங்க புசிக்க புசிக்க நம்மளும் சமாதானமா இருப்போம், நம்ம கூட இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க? சமாதானமாக இருப்பார்கள். சோ நாம் வேஷமாக திரிவதற்கோ சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பதற்கோ அழைக்கப்படவில்லை. சோ நமக்கு ஒன்னே ஒரு அறிவு இருக்கணும், என்னால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. மத்தேயு 5:36 இப்படி சொல்லுது, ஒரு மயிராவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே, உங்களால் கூடாதே, உங்களால முடியாதே. வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்கவோ கருப்பாக்குற முடிய வெள்ளையாக்கவோ உம்மால் கூடாதே. லூக்கா 12:26 இப்படி சொல்லுது, மிகவும் அற்பமான காரியம் முதலாய், என்னது? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? அற்பமான காரியம் உங்களை பொறுத்தவரையும் அற்பமான காரியம்னா நீங்க எதை ஃபீல் பண்ணுவீங்க? சொல்லுங்க. அற்பமா, இதெல்லாம்ப்பா, இதெல்லாம் ஈஸி, ஜிஜிபி செஞ்சிடலாம். சில டைம் கை கோணையா போச்சுன்னா சாப்பிட முடியாது, அப்படி யோசிங்க. ஒரு கல் இருக்கு, கல்லை தூக்கி எறியணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது அற்பமான காரியம் தானே. திடீர்னு உங்க கை கோணையா போச்சுன்னா, வாய் இதாயிடுச்சுன்னா, கண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுது, திடீர்னு கண்ணு இதாயிடுச்சுன்னா, சின்ன 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 அற்பமான காரியம் தானே. ஓடணும்னு ஆசைப்படுறேன், ஓடும்போது திடீர்னு கால் சுலுக்கிடுச்சுன்னா நம்மளால செய்ய முடியாதுல்ல. சோ ஒரு அற்பமான காரியத்தை கூட ஆக்சுவலி ஆண்டவர் இங்க அற்பத்துக்கு என்ன சொல்றாரு? இதைத்தான் சொல்றாரு. அதை உழுகிறதையும் பார்க்க முடியாது, நீ என்ன முடியுமா? மயிரை நீ கருப்பாக்க முடியுமா, வெள்ளையாக்க முடியுமா? இதெல்லாம் அற்பமான காரியம், இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, இதுவே உன்னால செய்ய முடியாது. ஏன் நீ சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் உடுத்துறதுக்கும் என்ன பண்ற? கவலைப்படுற. இதெல்லாம் உனக்கு தேவை என்று உன்னுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லமா? நாளைக்கு என்ன சாப்பிடுறது, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, நாளைக்கு என்ன பண்ண போறோம் இப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தானா நமக்கு பேர் என்னவா? அற்ப விசுவாசிகளே. என்னது? அற்ப விசுவாசிகளே. இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு அடுப்புல போடுறதுக்கே நான் அவ்வளவு உடுத்து வைக்கிறேன்றார். புல்லு பாருங்க, அந்த அழகா புல்லா இது பண்ணி மழை காலத்துல நல்லா இதாயிட்டு இருந்துச்சு. 2 நாள் முன்னாடி பாக்குறேன், எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வாடி போச்சு. அது பூக்களை இது பண்ணல, எல்லாம் அப்படியே தன்னுடைய வாடுறதுக்கு இதாயிருக்கு. அதுக்கு யாராவது தண்ணி ஊத்தணுமா? அதுக்கு இது. ஆனா அது ஒன்னொன்னும் என்ன இருக்கு, ஒரு கலர்ல பூ பூத்துச்சு. அழகு. நம்ம அந்த கலர்ல நம்ம பார்க்கவே முடியாது. லாவெண்டர் கலர்ல, பர்பிள் கலர்ல, ஒரு எல்லோ கலர்ல, வெள்ளை கலர்ல, இப்படி எங்க அந்த கொஞ்சம் இடம் தான், அந்த இடத்துல அவ்வளவு பூ பூத்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இதாகி நாளைக்கு அடுப்பிலே போடுகிற அந்த புள்ளையே அவ்வளவு தேவன் உடுத்துவிப்பாரான்னா நம்மளை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லமா அப்படின்னு. அதே மாதிரி நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி, சம்பந்தமே இல்லை. நம்மளுடைய செல்லும் சரி, சில நேரத்துல அதுவும் தீர்க்கதரிசியா மாறும். நமக்கு தேவையானதை நம் கண்களுக்கு அது கொண்டு வரும். நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன், டக்குன்னு இந்த வசனத்தை எடுத்து டக்குன்னு பார்க்குற ஒரு பேர்டு. அந்த பேர்டு பேர் என்னமா? கேக்டஸ் பேர்டா. இது எங்க இருக்குன்னா வனாந்திரத்துல தான் இருக்குமா. வனாந்திரத்துல பறவைக்கு எங்கேயாச்சும் உணவு இருக்குமா? ஆனா
ஒரு காலத்துல அதுக்கு ஒரு விதை கிடைக்குமா, ஒரு பழம் கிடைக்குமா, அந்த விதைய போய் சாப்பிடுமா. அதை சாப்பிட்டு இந்த வனாந்திரத்துக்கு வரும் பொழுது அது என்ன பண்ணுமா, அது டாய்லெட் போகுது இல்ல, அது எங்க போகுமா, அந்த கேக்டஸ் பூ மேலதான் போகுமா. வனாந்தரத்துல இருக்கிற அந்த கத்தாழை செடியில அது என்ன பண்ணுது, தன்னுடைய மோஷனை அங்க இது பண்ணும்போது அதுல இருக்கிற விதை அந்த கத்தாழையில இருக்கிற தண்ணிய உறிஞ்சு கொண்டு அதுல இருந்து என்ன பண்ணுது, அது பூத்து காய்த்து பழம் வருது. இது அந்த பூல இருக்கிற தேனை குடிச்சுக்குது, பழத்தை உண்டு கொள்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த கத்தாழை பேர்டுக்கு எவ்வளவு அறிவு கொடுத்திருக்கிறாரு. அது தன் உணவை தானே செய்து கொள்ள, தனக்கு தேவையானதை அது ப்ரிப்பேர் பண்ணி இது பண்றதுக்கு அதுக்கே தேவன் இவ்வளவு கொடுத்திருப்பாருனா நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா. ஸோ அப்போ நம்ம எப்படி விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றத மட்டும் பாருங்களேன். வனாந்தரத்துல பறக்கிற ஒரு பறவைக்கு தன் உணவை செஞ்சு ப்ரிப்பேர் பண்றதுக்கான நாலேஜ் கொடுத்துருக்கிறாருனா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில நடத்திருக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பரமபிதா. அப்போ யார் அது பரமபிதா? யார் உங்களுக்கு? அப்பா. உங்கள் அப்பா அறிந்திருக்கிறார். அப்ப சொல்லுங்களேன், இவைகள் எல்லாம் எனக்கு தேவை என்று என் அப்பாவுக்கு தெரியும். என் அப்பாவுக்கு தெரியும். என் அப்பாவுக்கு எனக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவை என்று என் அப்பாவுக்கு தெரியும். அப்ப 33வது வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்ம தேட வேண்டியது என்னது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா என்ன? மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களைப் போல. எவர்களைப் போல? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் தான் எதை தேடுறாங்களா? என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை தூங்குறது, என்னத்தை உடுத்துறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாத, அவைகளை போல கவலைப்படாத. ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோ, உனக்கு என்ன தேவைன்றது என் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து சேர்ப்பார். இதற்கு தேவைதான் மன ரம்யம். எது தேவை? மன ரம்யம். நம் மனது அங்கலாய்க்காதபடிக்கு, நம்ம மனசு எதையாச்சும் தேடி வாண்டர் ஆகாதபடிக்கு, ஒன்னே ஒண்ணு எதையாச்சும் தேடி எதையா பார்த்துட்டு இருக்கும்போது துருன்னு இருக்கும்போது நம்ம ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த டைமுக்கு இது எனக்கு தேவையா, இந்த டைம்ல இதை நான் பார்த்துட்டு இருக்கிறேனே, இந்த நேரத்துல நான் இதை படிச்சு கொண்டிருக்கிறேனே, இந்த டைம்ல நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, நான் இந்த இடத்துல இருப்பது எனக்கு தேவையா, இந்த சத்தம் இதை கேட்டுட்டு இருக்கிறேனே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேனே, இது எனக்கு தேவையா இப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து கொள்ளும் பொழுது என் அப்பாவுக்கு தெரியும் எந்த நேரத்துல இதை எனக்கு கொடுக்க வேண்டும். நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எனக்கு தருகிற தேவன் எனக்கு இருக்கிறாரு. நான் முந்தி அதை என்ன பண்ணக்கூடாது, மறைத்து கொள்ளாதபடிக்கு நான் என் தகப்பனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம விட்டு கொடுக்கணும். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சோ அவர் நம் மீது இரக்கம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் யாரா? தகப்பன். என் தகப்பன், என் அப்பா. என் அப்பா எனக்கு என்ன தேவை அப்படின்றத அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நான் வேண்டிக்கிறதுக்கு முன்னாடியே. அதான் வசனம் சொல்லுது, லூக்கா 11 என்ன சொல்லுது? அப்பத்தை கேட்டால் கல்ல கொடுப்பாயோ, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பாயோ, நீ பொல்லாதவர்களாகிய நீயே உன் பிள்ளைக்கு கொடுக்கும்போது நான் யாரு? லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. எதை தரேன்னு சொல்றாரு? அப்ப எதை தேடுங்கன்னாரு நம்மளைய? பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள்ன்றாரு. அப்ப பரலோக ராஜ்யம் யாருக்குள்ள வச்சு அனுப்புறாரு?
பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. சோ அதிக நிச்சயம் அல்லவா எதை தருவேன்றாரு? பரிசுத்த ஆவியை. உங்களை எதை தேடுங்கன்றாரு நம்மளைய? பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். சோ பரலோக ராஜ்யத்தின் நீதியை நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் எதை முதல்ல பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். சோ எனக்குள் அவர் இருப்பதால் நான் தேவனுடைய நீதியை அறிந்து கொள்ள முடியும். அவர் எனக்குள் இருப்பதால் நான் மற்றவைகளை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வது லகுவா இருக்கும். அவர் எனக்குள் இருப்பதால எனக்கு என்ன சாப்பாடு தேவை, எனக்கு என்ன உடுத்த வேணும், எனக்கு என்ன பணம் தேவை, நான் இப்ப என் பிள்ளை என்ன படிக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்ற எல்லா ஞானமும் அவர் எனக்குள் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது தான் எனது பரலோக ராஜ்யம். பாடுவோமா? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம்னா யாரு? ஆவியானவர் எனக்குள் வந்ததால் சூழ்ச்சிகள் நம்மை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமா, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சோ எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை நம்மளை வந்தாலும் நம்ம என்ன பாட்டு பாடணும்? அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சோ இப்படிதான் அவரு யார் இருக்கிறா? அபிரகாமும் அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சோ மனைவிய விட்டுட்டு இருக்கவர் தான் என்ன இருக்கணும்? தூக்கம் இல்லாம இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜம்முன்னு தூங்கிட்டு என்ன பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாரு? அவரே என்னை காண்பவர்னு அவர்தான் பாடிட்டு இருக்கிறாரு. ஆனா யாருடைய தூக்கம் இங்கே கலைகிறது? எதிராளியின் தூக்கம் அங்கே கலைகிறது. அபிமெலேக்கு என்ன பண்ண முடியல? தூங்க முடியல. விடாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அபிமெலேக்கோடு வந்து நீ என்ன பண்ணாத, அவளை தொட்ட நீ செத்தேன்றார். அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாக பாவம் செய்கிற, அதனால நீ என்ன பண்ணு, அவன் மனைவிய அவனிடத்தில் திருப்பி கொடு. ஆதியாகமம் 20:7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். ஆமென். எதிராளிக்கு வந்து சொல்றாரு. சோ நீங்க இந்த நேரம் உங்களுக்கு ஒரு 5 minutes 2 minutes டைம் தரேன். அவளை நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால், இன்னைக்கு உங்ககிட்ட பிசாசு என்னெல்லாம் பிடிச்சிருக்கிறானோ அதெல்லாம் அவன் என்ன பண்ணணும்? அவன் உங்ககிட்ட அனுப்பி விட்டே ஆகணும். அவனை அனுப்பி விடாதிருந்தால் உனக்கு தான் டேஞ்சர். உங்களுடைய சுகத்தை பிடிச்சு வச்சிருந்தானா இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பி விடுன்னு கட்டளை கொடுங்க. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பிடிச்சு வச்சிருக்கிறானா, சமாதானத்தை பிடிச்சு வச்சிருக்கிறானா, உங்க வேலை செய்ய முடியாம உங்க உற்சாகத்தை பிடிச்சு, அதெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பணத்தையும் காசையும் மட்டுமே யோசிக்கிறோம். நீங்க தேவனை குறிச்சு சிந்திக்க விடாம உங்க ஆத்மாவின் சிந்தைய வேறு பக்கமா திருப்பிட்டு இருக்கிறானா? இப்போ உங்க ஆத்மாவுடைய சிந்தைய அவன் வேற பக்கமா திருப்புறானா? எல்லாம் என்ன பண்ணுங்க? என் ஆத்மாவை விடு, என் ஆத்ம சிந்தையை விடு, நான் அவர் பக்கமாக திரும்பி பார்க்கட்டும்னு. ஒரு 2 minutes. யாரு அந்த அவளை? என்ன வசனம் சொல்லுது? நீ அவளை அனுப்பி விடு. இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால ரீவா சாந்தரபலபர இந்த அவளைன்றத நீங்க எதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க இருதயத்துல கொண்டு வாங்க. ரேகா ராஷதரபலபரிபாடேனே
புரிஞ்சிச்சா நான் என்ன சொன்னேன்றது? புரிஞ்சிச்சு இல்ல? லே கதானா ஷதரபலபரபா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா அவன் அனுப்பி விடும் பொழுது அவன் தேவனால எச்சரிக்கப்படுவான். இந்த நேரத்துல உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, உங்களுடைய உற்சாகத்தை, உங்க இருதயத்தின் தியானத்தை, உங்க சிந்தையின் அந்த நிறைவை, உங்களோட பலனை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ரீகா தாரா ஷதரபலபரிபடைனா ஓ அனுப்பிவிடு இயேசுவின் நாமத்தினாலே. கட்டளையை கொடுக்கிற தகப்பனே. லீகா தாரடா கரா ஷதரபலபரபரபோதியான் தெரே. தேங்க்யூ 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 ஃபாதர். நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஓ லாகா தானரபலபரபரபோ. நன்றி நன்றி அப்பா. இதோ இந்த சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் எங்கெல்லாம் தடைபட்டு நிற்கிறார்களோ அப்பா தகப்பனே, அவர்கள் எல்லாம் வருவார்களாக அப்பா, எங்களை நோக்கி வருவார்களாக. லே கா தாரா ஷதரபலபுதியான் தெரே கரபலபரபரபோ. நன்றி 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 செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். யுத்தம் கர்த்தருடையது. இந்த நேரத்துல நீங்க எல்லாம் உங்களுக்கு அறிவு, நம்மளுடைய அறியாமையினாலதான் இதெல்லாம் விட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது இதோ அது உங்ககிட்ட இருந்து வரும்படிக்கு தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். உங்க இருதயத்துக்குள்ள இதுக்காக நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஐயோ எனக்கு இது கிடைக்கணுமே அது கிடைக்கணுமேனு இந்த நேரத்துல நீங்க ஒரு யுத்தம் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த யுத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்பா இதெல்லாம் எனக்கு வருவதற்கு தடையா இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட வரமாட்டேன்னுது அப்பா, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஓ ராஷாதரபலபரபா. இதோ அந்த யுத்தத்தை அவர் மேற்கொள்கிறார். நம்ம இத்தனை நாள் நம்ம சுய முயற்சியில இதை நான் எப்படியாச்சும் செஞ்சிடணும், இதை எப்படியாச்சும் நான் பண்ணிடணும்னு நீங்க இந்த நாள்ல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இல்லப்பா யுத்தம் உம்முடையது. இதை நான் பெற விரும்புகிறேன். எனக்குள்ள உற்சாகத்தை நான் பெற விரும்புகிறேன். என்னோட ஐஸ்வர்யத்தை நான் பெற விரும்புகிறேன். என் ஆத்ம சிந்தை எப்பொழுதும் உங்க கூடயே இருக்கணும்னு நான் பெற விரும்புகிறேன். அப்பா எப்பொழுதும் நான் உங்க கூட பேசிட்டே இருக்கணும்ன்ற அந்த வாழ்க்கையை நான் விரும்புறேன். லீபாதா உங்க சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறேன். அப்பா அதெல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருக்குது. அப்பா நான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த இடத்துல. அப்பா இந்த யுத்தம் உம்முடையதாகட்டும். அப்பா நன்றி செலுத்துறோம். அப்பா இவர்கள் இருதயம் எல்லாம் எதை உம்மிடத்தில் வாஞ்சையோடு கேட்டு இருக்கிறார்களோ அதெல்லாம் இவர் பக்கம் அனுப்பிவிட நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துறேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை எல்லாம் சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்போ என்ன பண்றான்? உனக்கு என்ன வந்துருச்சு? பயமும் திகிலும் வந்துருச்சு. உடனே அவனோட ஆட்களை கூப்பிட்டு என்ன பண்றான்? பேசுறான். ஓ அப்பனா எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமையும் அழைக்கிறான். அப்ப ஆபிரகாம்கிட்ட கேட்கிறான், நீ என்ன எனக்கு இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், நான் பயந்துட்டேன். ஏன்னா நீ உங்க ஜனம் இல்லானது தெய்வ பயமற்ற ஜனம், அதனால நீங்க எனக்கு ஏதாச்சும் செஞ்சிருவீங்கன்னு நானு பயந்துட்டேன். ஆனா நான் உண்மைதான் சொன்னேன். அவள் எனக்கு ஒரு விதத்துல யார்? அவள் என் சகோதரி தான். நான் இங்க பொய்யெல்லாம் சொல்லல, அவளும் உண்மையதான் சொன்னான். அவள் எனக்கு தயை பாராட்டினாள்னு இருக்கும். அங்க படிச்சு பார்க்கும்போது சாராள் நான் அப்படி சொல்லுன்னு சொல்லி அவள் சொன்னதுனால அவள் எனக்கு தயை பாராட்டினாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சரி நீ சொல்லிட்ட, ஆனால் நான் என்ன பண்றேன் உனக்கு தரேன்னு சொல்லி 20:14 அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில், உனக்கு விரும்புகிற இடத்தில் நீ என்ன பண்ணு, குடியிருன்ற. சோ கேரார் தேசம் யாருடைய தேசம்? பெலிஸ்தீனுடைய தேசம்தான். தேவனால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம்தான். ஆனா இங்க இருந்து கட்டளை இன்னொரு ராஜாட்டு இருந்து வருது, நீ என்ன பண்ணு, நீ இந்த தேசத்துல குடியிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு நம்மளோட தேசம்தான். ஆனா நம்ம யாரா இருக்கோம்? நம்மளுடைய உரிமையை தெரியாம நம்மளும் ஒரு அந்நியர்களை போல இருக்கிறோம். சில விஷயங்கள் நம்முடையதாக வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம இன்னொருத்தவங்கிட்ட கைகட்டி வேலை பண்ணிட்டு இருக்கோம். கைகட்டி வேலை செய்யறது தப்பு இல்லை. ஆனா தேவன் நம்மளை யாராக உண்டாக்கி இருக்கிறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம விரும்பணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப எல்லாரும் நினைச்சா ஆகுமானா? ஆமா, அப்படிதான் உண்டாக்குனார் ஆண்டவர். எல்லாத்தையும் என்ன பண்ண அவன் கையோடைய பிரயாசத்துலதான் இருக்கணும்னு தான் விரும்பி அப்படிதான் உண்டு பண்ணார். அப்போ நம்ம we are the above the crowd. அப்போ ஆபிரகாமுக்கு வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் கொடுத்தாங்கன்னா யார் அந்த வேலைக்காரனும் வேலைக்காரிகளும்? தேவனை அறியாதவர்கள். இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்தவர்கள் நம்ம யாரா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே யாரதான் அனுப்பணும்?
அபிமெலேக்கு யாரை மாத்திரம் தான் அனுப்பணும்? சாராளை மட்டும்தான் அனுப்பணும். ஆனா இவன் யாரையும் சேர்த்து அனுப்புறான்? வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஆடு, மாடு எல்லாத்தையும் அனுப்புறான். அதேதான் உங்களிடமிருந்து நீங்கள் தெரிந்தோ இல்ல பயத்தினாலோ எதுனாலையும் உங்ககிட்ட இருந்து எதிராளியானவன் உங்ககிட்ட இருந்து உன்னை அபகரித்து இருப்பான் என்றால் அது எத்தனை மடங்கு திரும்பி தரணும்? 7 மடங்கு. அவன் எடுத்த பொருளோடு சேர்த்து மற்ற வெகுமதிகளையும் உங்களுக்கு திருப்பி தருவானாக இயேசுவின் நாமத்தினாலே. இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கிறது? இது விசுவாசத்தின் காலத்துல நடந்துச்சு இல்லையா? அப்பவே இது நடந்திருக்குமானால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு தூக்கப்படுகிற எவனும் பார்க்கிறவன் எல்லாத்துக்கும் என்ன அது நான் திருப்பி கொடுப்பேன் இருக்கிறாரு. அப்படி அவர் கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி? இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொன்னாரு. பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன்றாரு. சோ அந்த பரலோக ராஜ்யம் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் தெரிந்தோ தெரியாமலோ இனி என்ன பண்ண மாட்டேன்? எதையும் அசால்ட்டா விட மாட்டேன். நான் ஒரு செயலை செய்யும் பொழுது இது தேவனால் என் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டதா அப்படின்றத நானு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க நிதானிக்கணும். ஒரு வார்த்தை பேசும்போதும் சரி, ஒரு செயல்படும் பொழுதும் சரி, உங்க காணிக்கைகளை, உங்க தசம பாகங்களை, வாட்டெவர் என்ன செஞ்சாலும் நீங்க ஒரு செயலை செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? அங்கே நீங்கள் நிதானிக்க வேண்டும். ஆவியானவர்கிட்ட கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனா உணர்வடைந்து அதை என்ன பண்ணணும்? கரெக்டா செய்யணும். ஸோ அவர் ஏன் இதை சொல்றேன்? ஏன்னா ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எது சரி எது தவறு என்பதை சரியாக நடத்துவார். ஸோ அறியாத காலத்திலேயே ஆபிரகாமுக்கு தேவன் அவன் இழந்திருந்ததை பல மடங்காக திருப்பி தந்திருப்பார். ஆனால் இன்று நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது மற்றவற்றை அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருள்வது நிச்சயமாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? நல்லா தூங்குங்க. அவர் சமூகத்துல நல்லா இளைப்பாருங்க. எதை குறிச்சும் என்ன பண்ணாதீங்க? சஞ்சலம் அடையாதீங்க. உங்களுக்கு உழைக்கிறதுக்கான பலன் அவர் தருவாரு. நீங்க எப்படி சம்பாதிக்கிறதுக்கான திட்டங்களை அவர் தருவாரு. நீங்க திட்டம் போட்டு நம்ம டயர்டாக வேண்டாம். திட்டத்தை நீங்க தாங்கன்னு சொல்லி உட்காருங்க. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக்சுவலி நீங்க பொண்டாட்டி விட்டுட்டு பயமும் திகிலும் அடைய வேண்டியது யாரு? ஆனா பயமும் திகிலும் அடைஞ்சது யாரு? அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு நம்ம தெரிந்தும் தெரிந்தாமலும் நீங்க ஒன்ன இழந்திருப்பீங்கன்னா அதை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை. பயமும் திகிலும் அடைய தேவையே இல்லை. பயமும் திகிலும் யாருக்கு கொடுப்பாரு? நம்ம கிட்ட எதிர திருடி இருக்கிறவங்கிட்ட பயமும் திகிலும் கொடுத்து அதை நம்ம பக்கம் வந்து கக்க வைப்பார். ஆமென், ஆமென். அபிமெலேக்கு என்பவன், அவனுக்கு இன்னொரு பேரு, அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா the father of a king. என்னது? ஒரு ராஜாவின் அப்பா, இல்லைன்னா என் அப்பா ராஜா, அப்படி வச்சுக்கலாம். ஃபாதர் ஆஃப் அ கிங், இல்லைன்னா கிங் ஆஃப் அ ஃபாதர். என் அப்பா ராஜாடா ராஜாடா ராஜாடான்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் ராஜா அப்படின்னு அவன் சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அபிமெலேக்கு ஃபாதர் ஆஃப் அ கிங்கா இருக்கிறவன் ஆபிரகாம் ஃபாதர் ஆவதை தடுத்து நிறுத்தியவன். அவன் யாரு? அபிமெலேக்கு ஃபாதர் ஆஃப் அ கிங் தான். ஆனா ஆபிரகாம் ஃபாதர் ஆவதை தடுத்து நிறுத்தியவன். புரியுதா உங்களுக்கு? விதை எங்கிருந்து உற்பத்தி ஆகணும்? சீடு எங்கிருந்து வரணும்? ஆபிரகாமும் சாராலும் இணையும் பொழுது. இப்ப சாராலை எடுத்துட்டானா அப்புறம் எப்படி ஆபிரகாம் ஃபாதர் ஆகுது? அப்போ இவனுடைய வித்து என்ன பண்ணப்படுது? தடை செய்யப்படுவது எதிராளியால். புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்போ ஆபிரகாமின் வித்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அபிமெலேக்கு தடை செய்தானோ அங்கேயே அபிமெலேக்கின் வித்தும் உருவாகாதபடிக்கு அவனுடைய ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணப்படுது? தடை செய்யப்படுது. சோ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். சும்மா இல்லைங்க, ஆண்டவர் சும்மா சொல்லல. சங்கீதம் 35:2 என்ன படிச்சோம் நம்ம? ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், உனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போடு, யுத்தம் என்னுடையதுன்றார். ஏசாயா 53:54. அப்போ நம்மளுடைய விதையை, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை ஒருவன் தடுப்பானானால் அவனுடைய சுதந்திரத்தையும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் தடுப்பார். இது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. யுத்தம் கர்த்தருடையது.
சரி, இதுல நம்ம ஜாலியாகவே வேண்டாம். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க இளைப்பாருங்க. யார் இதை பார்த்துக்குவா? ஆண்டவரே இதை பார்த்து கொள்வார் அப்படின்றதான் சொல்ல வரேன். உங்க வளர்ச்சிய, உங்க ஆரோக்கியத்தை, உங்க ஐஸ்வர்யத்தை, உங்க விருத்தியை ஒருவன் அடைத்து போட்டால் அவனுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அப்புறம் வேற என்ன விருத்தியையும் தேவன் தடுப்பார். சொல்ல போனா என்ன பண்ணிடுவாரு? அடைத்து போடுவார். ஆமென். ஏன்னா அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அடைச்சிருவாரு. ஆனா அவர்களுடைய ஆசீர்வாதங்களை திறந்து விடுற சாவியார்ட்ட இருக்க போது உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அது ஆசீர்வாதத்தை அடைக்கிறவரு அவரு. ஏன்னா எனக்கு என் பிள்ளைக்கு விரோதமா நீ ஒண்ணு செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஆனா க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது யாரு? நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. சாவியார்ட்ட கொடுப்பாரு, நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்றாரு, நீ பிழைத்திருக்கும்படிக்கு அவன் என்னுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறான், அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் சொன்னாரா இல்லையா? அப்ப சாவி யார்கிட்ட கொடுத்தாரு? ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொல்லி. ஆதியாகமம் 20:12-13 என்னோட டைம் வாசிங்களேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். ஆமென். சோ நம்ம ஆசீர்வாதத்தை ஒருவன் தடை செய்தான்னா அவனுடைய ஆசீர்வாதமும் என்ன பண்ணப்படும்? தடை செய்யப்படும். உங்க ஆசீர்வாதத்தை தடை செஞ்சா அது உங்களுக்கு விரோதமாக அவன் செய்கிற பாவம் அல்ல. யாருக்கு விரோதமாக செய்கிற பாவம்? தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். உங்களை ஒருவன் தொட்டானா சாக வேண்டியது நீங்க இல்ல, சாக வேண்டியது அவன். சோ இதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுமா? ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. யுத்தம் கர்த்தருடையது. நம்ம மனரம்யமா தூங்கிட்டு எதை குறிச்சும் கவலைப்படாம நம்ம வாய்க்கால வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடி நம்ம வாய்க்கால வெட்டிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த திட நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது எதிராளியோடைய தூக்கத்தை கெடுத்து அவன் நம்ம கிட்ட இருந்து எதெல்லாம் திருடுனானோ அதெல்லாம் நம்ம பக்கமாய் மீண்டும் எத்தனை மடங்கு? 7 மடங்கு, 100 மடங்கு, நீங்க இப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 1000 மடங்கு அவன் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் திருப்பி கொடுப்பான். ஆமென். அதை நம் சொந்த கண்களால அதை பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, பூமியில சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னா நான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா நான் இருப்பேன். அப்படின்னா நானும் நீங்களும் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும்னு யோசிச்சு பார்த்துங்க. எவன் கையிலயும் இருக்குது. அவன் என்ன பண்றான்? கொள்ளையடிச்சு திருடி எல்லாம் எங்க வச்சிருக்கிறானுங்க? பாத்ரூம் டேங்க்லயும் செப்டிக் டேங்க்ல வேற எங்க இருக்கு காசு? செவுத்துல நோண்டி போட்டு இது பண்ணியிருக்கான். அப்ப மனுஷன் விருதாவாய் திரிகிறான். என்னது? வேஷமாகவே அலைகிறான். ஆஸ்தியை சம்பாரிச்சு வைக்கிறான். அதை யாரு தின்ன போறான்றது அவனுக்கே தெரியாது. என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சேர்த்து வைக்கிறான். ஆனா அவன் பிள்ளைதான் சாப்பிடுமான்னு அவனுக்கு தெரியாது. அப்பா நான் எல்லாம் சேர்த்துட்டேன். ஒரு பைபிள் ஸ்டோரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன வந்து சொல்றாரு? நாளைக்கு நீ செத்து போயிட்டு நான் ஆத்துமா ஏதாச்சுன்னா இது எங்க போகுன்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம கையில அதை கொண்டு அதனாலதான் இது ஏன் இவ்வளவு டிலே, நம்ம கிட்ட ஏன் இவ்வளவு பணம் வரல அப்படின்றது நம்ம இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் தான். இப்ப நம்ம வாய்க்கால சரியா வெட்டும் பொழுது நம்ம கிட்ட என்ன வரும்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. இன்னைக்கு நம்ம கிட்ட பண ஆசை இருக்காது. இது தேவனால் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த பணம் வரும்போது இந்த பணம் இல்லாம எத்தனை பேரு கஷ்டப்படுறாங்கன்ட்டு நம்ம அதை நேர்த்தியா தருவோம். உணர்ச்சி வசப்பட்டு தரக்கூடாது, உணர்வடைந்து தர வேண்டும். அப்பாட்டு இருந்து வருது. இப்பவும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு டபார்னு தூக்கி கொடுத்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், அப்பா இதை நான் அவர்களுக்கு தரலாமா? இந்த ஆசீர்வாதம் நீர் எனக்கு தந்தது, இந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு தரலாமா? அவங்க சொல்லுவாங்க, ஆமா அவங்களுக்கு என்னங்க, அவங்க வச்சிருக்கிறாங்க, கொடுக்க வேண்டியது தானே அப்படின்வாங்க. யாருக்கு தேவன் கொடுக்க சொல்றாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது நீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போடுறதா கூட இருக்கலாம். அவன் என்ன பண்ணிடுவான்? பக்க விளைவாய் வந்து உங்ககிட்ட
திருடிட்டு போயிடுவான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க கையில தேவன் கொடுத்திருக்கிறது அவருடைய ஆசீர்வாதம். அதை நீங்க அப்படி பார்க்கும் பொழுது அதை அசால்ட்டா என்ன பண்ணிட மாட்டோம், எடுத்து கொடுத்துட மாட்டோம். ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுனாலும் அதுக்காக உங்களை கருமையா இருக்க சொல்லல, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் 1 லட்சம் எடுத்து கொடுனாலும் கொடுக்கவும் தெரியணும். 10 பைசா கொடுக்காதனாலும் உங்க கையில இருக்கலாம், நீங்க பணம் எண்ணிட்டே இருக்கலாம். உங்க வீட்டுக்கு முன்னாடி இப்ப நீங்க ரூம்ல 2 லட்ச ரூபா இருக்குங்க, வேணா வெப்பமா ஒரு 20 லட்சம் 20 லட்சம் எண்ணிட்டு டக்குன்னு வராங்க, எங்க எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணுங்க அப்படின் போது யோசிக்கணும். அப்படியா, ஐயோ பார்த்துட்டாங்களே, நம்மகிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே, நம்ம கொடுக்கலனா என்ன பண்றது, அப்படி யோசிச்சு கொடுக்க கூடாது. அப்படியாங்க, வெயிட் பண்ணுங்கன்ட்டு, இல்லைங்க சாரி, அவர் உங்ககிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், சாரி தான் சொல்லணும். அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன தப்பா நினைச்சுப்பான், அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா உங்ககிட்ட உங்க கையில என்ன இருக்கு, 20,000 ரூபாய் தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, இல்ல அவனுக்கு போய் என்ன பண்ணு, ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்து கொடு அப்படின்போது, எப்படி உங்ககிட்டயே 60,000 ரூபாய் தானே இருக்கு அப்படின்போ, அப்ப யோசிக்க கூடாது. அப்போ அதுக்கான வழிய அவரு உண்டு பண்ணுவார். சோ இப்படி எப்படி நடத்தினாலும் அவர் வழியில நம்ம என்ன பண்ணணும், செயல்படுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால இனி யோசிக்கணும், இனி இந்த பணம் என்கிட்ட வர்றது இது என்னுடைய பணம் அல்ல, இது தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதம், நான் எப்படி இதை செயல்படட்டும். நீங்க செலவழிக்கட்டும் அப்படின்னு உங்க சம்பளம் வந்தோடனே அதை பிளஸ் பண்ணுங்க. அந்த பிளஸ் பண்ணி அதை நீங்க என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக அது 1000 மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். ஏன்னா பூமியின் சகல வம்சங்களும் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். தன் மனைவியை எடுத்து சென்றவன் தான், தன்னுடைய ஆஸ்திகளை அபகரிக்க நினைத்தவன் தான். ஆனாலும் இங்கே தேவன் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு, நீ அவனுக்காக வேண்டுதல் செய்யும் போது இவன் வேண்டுதல் செய்கிறான், அவனுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. இங்கே இவன் கர்ப்பமும் மாத்திரமல்ல, யாருடைய கர்ப்பமும் திறக்கப்படுகிறது, சாராளின் கர்ப்பமும். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா சாராளின் கர்ப்பமும் திறக்கப்படும். ஆமென். சோ மற்றவர்களுக்காக நம்ம செய்யற ஒரு வேண்டுதல் அவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஆசீர்வாத வார்த்தையாக தான் மாறும். நீங்க அவங்க எவ்வளவு உங்களுக்கு எதிரடையா செஞ்சிருந்தாலும் சரி, நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள பழிக்கணும்னு நீங்க விரும்புங்க. நீங்க ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படி யோசிக்காதீங்க. தேவன் எனக்குள்ள இருந்து நான் மனப்பூர்வமா என்ன பண்றேன், அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை அவர்களுக்குள் நடந்தே தீருன்ற அந்த விசுவாசத்துல நம்ம இது பண்ணணும். மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தானால் அவன் சொல்லபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ நமக்கு வேண்டியது என்னது, விசுவாசம்தான். நம்ம விசுவாசத்தோடு நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது நடக்கிறதுக்கு தாமதமா இருந்தாலும், ஆனா மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனா தள்ளுண்டு போகும் இல்லையா, நான் அவங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை வார்த்தையை நான் என்ன பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அது நிச்சயம் என்ன பண்ணும், நடக்கும். அது உங்க வாழ்க்கையில நீங்க சொன்னாலும் நடக்கும், பிறருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னாலும் நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5:47. இதை யாரு மட்டும் சொல்லணும், ஆசீர்வாத வார்த்தை யாருக்கு மாத்திரம் சொல்லணும், உங்களை சிநேகிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சபிக்கிறவர்களையும் பார்த்து, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே. இங்க ஒரு டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறார், அவன் நல்லது செஞ்சா உனக்கு டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணுவான், நல்லது செய்வான். அப்படி இல்லையே, நீங்க உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே. எப்படி சொல்றாரு, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணர். பூரண சர்க்குணர்னா என்னது, பர்ஃபெக்ட். அவர் பர்ஃபெக்ட் ஃபாதர். அபிமெலேக்கு யாருதான், பெலிஸ்தியன் தான், சாராளின் மனைவியை எடுத்துக்கொண்டவன் தான். அவனையும் தேவன் என்ன பண்ணல, தண்டிக்கணும்னு விரும்பல. நீ உத்தம இருதயம் உள்ளவன் தான், உன் கைகள் சுத்தம் உள்ளதுதான் இருந்து அறிஞ்சுதான் நான் என்ன பண்றேன், நீ அவனுடைய வைஃப் மேல என்ன பண்ணிடாத, கைய போடாத. ஏன்னா நான் விரும்புகிற ஒரு சந்ததி அவள் வித்திலிருந்து தான் என்ன பண்ணணும், உருவாகணும். நீ தெரியாத ஒரு இடத்துல என்ன பண்ணிட்ட,
கையை வச்சுட்ட, விதை உருவாக வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்ட, கையை வச்சுக்கிட்ட. ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னுடைய இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு எதிராளி தான். ஆனால் தேவன் அவனுக்கும் போய் என்ன பண்றாரு, தன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல நீங்க வாசிக்கலாம். ஸோ அவர்களையும் என்ன பண்ணுவாரு, போய் வார்ன் பண்ணுவார். வார்ன் பண்ணி தான் அவங்களையும் இது பண்ணுவார். ஸோ இன்னைக்கு இந்த நாள்ல ஸோ தேவனுடைய குணம், நம்முடைய எதிராளியையும் அவர் மன்னித்திருக்கிறார் என்றால் நம்மளும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு எதிரடியா ஒருத்தவங்க ஒன்று செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம அவங்கள என்ன பண்ண வேண்டாம், அந்த கசப்பை நம்ம இருதயத்துல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன் அப்பா இப்படி மன்னிச்சாரோ அது போல நானும் அவர்களை மன்னிக்கிறேன், தெரியாம செஞ்சுட்டாங்க, லெட் தெம் கோ அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை ஆசீர்வதிக்கணும். மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பண்ணணுமாமா, அவர்களை ஆசீர்வதிக்கணும். அவர்கள் கோடான கோடியாய் பெருகட்டும், விருத்தி அடையட்டும், அவர்கள் சந்ததியும் என்னாகட்டும், விருத்தி அடையட்டும்னு சொல்லி நம்ம அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாமும் யாரோட ஸ்டேஜுக்கு போறோம், நம்மளை எப்படி பார்க்குறாரு, ஏன் உங்க அப்பா பூரண சர்க்குணர் இல்லை, அது மாதிரி நீயும் என்னவாரு பூரண சர்க்குணராயிரு. அவங்க செய்யறான்றதுக்காக நீ என்ன பண்ணாத, அப்படி செய்யாத. ஏன்னா அவன் என் பிள்ளை இல்லை, நீதான் என் பிள்ளை. அதான் இங்க சொல்ல வருது. ஏன்னா உன் அப்பா யாரு, பூரண சர்க்குணர், அதனால நீ யாராரு, பூரண சர்க்குணர். அவன் மட்டும் செய்யறதுல அப்படி என்ன பண்ணாத சொல்லாத. ஏன்னா அவன் அப்பா யாரு இல்ல, பூரண சர்க்குணர் அல்ல. ஆமென். ஸோ மனைவியை எடுத்துக்கொண்டவன் தான். ஆனாலும் ஆபிரகாம் அவனுக்காக வேண்டுதல் செய்கிறான். அந்த வேண்டுதல் கேட்கப்படுது. ஸோ ஆபிரகாமுக்கும் குழந்தை பிறக்குது, அபிமெலேக்கின் சந்ததி இதாகுது. அப்போ அபிமெலேக்கு அறிந்து கொள்கிறான் ஆபிரகாம்கிட்ட தேவன் இருக்கிறார் என்று. தேவன் இருக்கிறார்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு என்ன பண்றான், ஓடோடி வரான். யாருடைய தயவு வேண்டி வரான், ஆபிரகாமின் தயவு வேண்டி வரான். ஆபிரகாமின் தயவு தனக்கு மாத்திரம் அல்ல, தன் பிள்ளைகளுக்கும் அந்த தயவு இருக்க வேண்டும்னு சொல்லி அவன் யார்கிட்ட வரான், ஆபிரகாமிடம் வருகிறான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இவங்க கிட்ட போனா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அநேகர் நம்மை தேடி ஓடி வருவார்கள். ஏன்னா யாருடைய தயவு யாரின் மேல் இருந்தது, ஆபிரகாமின் மேல் தேவ தயவு இருந்தபடியால், தேவ தயவு ஆபிரகாமின் மேல் இருந்தபடியால் அநேக மனிதர்கள் ஆபிரகாமின் தயவை தேடி வருவார்கள். நீங்க கிறிஸ்துவின் நிழலில் இருப்பீர்கள், ஆனால் உங்கள் நிழலிற்கு அநேகர் வருவார்கள். ஆமென், ஆமென். ஸோ 21, 22 வாசிச்சு முடிப்போம். 22, 23 அவன் சொல்றான், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே. இவங்க ஒரு தயவை சொல்றான், நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். ஸோ நீங்க அவனுக்கு மாத்திரம் தயவில்ல, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறதே தயவு தான். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க யாரு, தயவு. ஏன்னா கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்கு. ஸோ அந்த இடத்த விட்டு நாங்க போறோம்னு என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. நீங்க தான் அந்த இடத்துக்கு தயவு, நீங்க தான் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம். அந்த இடத்த விட்டு நீங்க போவீர்களானால் ஆசீர்வாதம் போகும். அப்போ ஒரு தகப்பனா இருக்க வேண்டிய நீங்க அந்த இடத்த விட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றுவது, அனாதையா போயிருவாங்களே. அப்ப அந்த தனத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து வாசல்ல இருந்து நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், ஓ இவர்கள் எல்லாம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்களா இருக்காங்களே, ஆடுகள் என் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்களப்பா, நான் இவங்களை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இவங்க தெரிஞ்சு தெரியாம என்னை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனா நான் அதெல்லாம் என்ன பண்ண போறது இல்ல, கண்டுக்க போறதில்ல. ஏன்னா ஏன்ப்பா நீங்க பூரண சர்க்குணர், அதனால நான் என்ன பண்றேன், இவங்களெல்லாம் பிளஸ் பண்றேன். என்னுடைய வார்த்தையை அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க. நீங்க போய் நேர்ல தான் சொல்லணும்னு இல்லை, அங்க ஒரு மாற்றம் வரும். அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை அறிந்தும் அறியாமலும் அவங்களுடைய கண் உங்கள் வீடு பக்கமா தேடி வரும். ஏன்னா காரில் எல்லாம் மூடும், உங்க வீட்டுல ஒரு ஒளி இருக்கிறத அவர்கள் கண்கள் தேடி வரும். Amen. So when God's favor is upon you, you are the favor to the nation. When the God's favor is upon you, you are the favor to the nations. You are the favor to your opposite side men. கர்த்தர் தயவு உங்கள் மேல் இருக்கும் பொழுது நீங்கள் அநேகருக்கு
தயவாய் இருப்பீர்கள். கர்த்தரின் நிழல் உங்கள் மீது தஞ்சம் அடையும் பொழுது நீங்கள் அநேகர் வந்து தங்குகிற நிழலாய் இருப்பீர்கள், இளைப்பாறுகிற இடமாய் இருப்பீர்கள். நீங்கள் அவர்களுக்கு மாத்திரம் தயவாய் இருக்க மாட்டீங்க, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தயவாய் இருப்பீர்கள். ஆதியாகமம் 20 மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து இன்னும் நீங்க படிக்க படிக்க இன்னும் முத்தெடுக்கலாம். நான் உண்மைக்கு சொல்றேன், நான் ஆதியாகமத்தோடைய தாண்டல. நான் டக்குன்னு ஈசாக்குக்கு வரேன், திருப்பியும் நான் இன்னைக்கு ஆபிரகாமுக்குள்ள போனேன். ஆபிரகாம்கிட்ட போகும்போது நேற்று நைட் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. நான் போட்டிருப்பேன் என்னோட ஸ்டேட்டஸ்ல, இந்த ஸ்மோக்கிங் ஃபயர் அந்த ஃப்ளேமிங் டார்ச். அப்போ ஒரு உடன்படிக்கை எப்பொழுது நடக்கிறது, அந்த உடன்படிக்கை வருவதற்கு எது முன்னாடி வருது, அப்படியே திருப்பி ஆதியாகமத்துக்கு கூட்டிட்டு போனாருங்க. எனக்கு அது என்னன்னு தெரியாது, எனக்கு ஏதோ ஒரு இதுல இருந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருன்னா அதை மீண்டும் மீண்டும் என்னை எங்க கொண்டு போய் நிறுத்துவாருன்னா ஆதியாகமத்துல தான் கொண்டு போய் நிறுத்துவாரு. ஸோ வர நாட்கள்ல அதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தருவது நான் நிச்சயமல்லவா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்தீர் தகப்பனே. இதோ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், எப்படியா இருக்க வேண்டும் அப்பா, நாங்கள் எப்படி பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும், எதை குறித்தும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா அப்பா இன்னும் பிதாவை அறிகிற அறிவில் இன்னைக்கு எங்களை நடத்திருக்கீங்கப்பா. இதோ தகப்பனே அப்பா, அபிமெலேக்கு தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொண்டவன் தான், ஆனாலும் அவனுக்காக கர்த்தாவே வேண்டுதல் செய்கிற இருதயத்தை ஆபிரகாமுக்குள் வைத்தீங்க. அந்த இருதயத்தை இந்த நாள் எங்களுக்குள்ள வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா தகப்பனே. அந்த இளைப்பாறுதலுக்குள் எங்களை வச்சிருப்பதற்காக நன்றி அப்பா. எப்படியாய் கர்த்தாவே அப்பா தன்னுடைய எதிரியை நீர் அப்பா தூக்கம் கலைந்து அப்பா அவன் 7 மடங்கு திருப்பி அப்பா அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு தந்தது போல அப்பா எங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா சதித்திட்டம் தீட்டிய எல்லா வித அப்பா தகப்பனே காரியங்களும் எங்களுக்கு 1000 மடங்கு திரும்பி வர யுத்தத்தை நீர் எங்களுக்காக அப்பா செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்கள் உண்மையே துதித்து ஆராதித்து உங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து நாங்கள் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது எல்லாம் எங்க இடத்தில் பாய்ந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். God bless you all. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8610683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843612371. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.